தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டாசிரியர் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு முப்பெரு விழா புதுக்கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினூடே தமிழகத்திலே ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதை நிலைநிறுத்தி களத்திலே போராடக்கூடிய ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த ஆட்சியிலே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழியை தந்து இன்றைக்கு ஏறக்குறைய 3 ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த கோரிக்கைக்கான குழு அமைக்கப்படும் என்று கூறுவது என்பது எங்களை பின்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி இருக்கிறது. அதிலும் குழு என்பது பழைய ஓய்வு திட்டம் என்பது இல்லாமல் நடுவர் அரசு அறிவித்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் என்ற அடிப்படையிலே ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை தருவதாக அறிவித்திருக்கிறது. அது பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை விட மிகவும் கொடுமையான ஒரு ஓய்வு திட்டம் என்பதை ஆசிரியர்களும் அரசு பணியாளர்களும் சொல்லக்கூடிய நிலையிலே இன்று நாங்கள் இருக்கிறோம். அதனோடு 2009 இதே அரசு முதுகலை ஆசிரியருக்கான ஊதியத்தை மிகவும் குறைத்து தாழ்த்தி கொடுத்தது. அந்த கோரிக்கையும் இதுவரை நீண்டு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியர்களும் அந்த ஊதியத்திலே கடந்த 7வது ஊதியக்குள்ளே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு 15 ஆண்டுகளை கடந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய அரசு குழுவின் அடிக்கை முன்னாடி இருந்து கொண்டிருக்கிறது. அரசிலே ஓய்வு திட்டம் வழங்க வேண்டுமா வழங்கக்கூடாதா என்பது உண்மையே கடந்த அரசால் இறுதி செய்யப்பட்ட குழுவுடைய அறிக்கை கையிலே இருக்கிறது. இந்த அறிக்கையை முதன்மையாக வைத்து உடனடியாக ஓராண்டுகள் கடந்து விட்டால் எந்த விதமான அறிவிப்பு இந்த அரசால் மேற்கொள்ள முடியாது. எப்படி பொதுமக்களுக்கான, மாணவர்களுக்கான, பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே மாதம் 1000 ரூபாய் தந்து அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அரசாக இருக்கிறதோ அதை போன்று இந்த அரசை முழுமையாக கருதி மாணவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய முதுகலை ஆசிரியர் அல்லது அரசு பணியாளர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு உடனடியாக இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை முதல்வர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அவ்வாறு மேற்கொள்ளாவிட்டால் வருகிற கல்வி ஆண்டு என்பது ஒரு தேர்வு ஆரம்பித்து விட்டது. எங்களுக்கு களத்தில் இருப்பது என்பது மாணவர்களுக்கு இடைவெளி உண்டாக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் மாணவர்கள் சார்ந்து இதுவரை கடந்த 10 மாதங்களாக அவர்களுக்காக உழைத்த உழைப்பு என்பது வீணாகிவிடும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அரசு இதையெல்லாம் செய்வதை சாய்த்து வருகிற கல்வி ஆண்டு அல்லது வருகின்ற 2025 ஜூன் முதல் ஒரு பெரிய போராட்டத்தை களத்தில் அமையக்கூடிய வகையிலை உருவாக்காமல் உடனடியாக பழைய ஓய்வு திட்டம் வழங்கக்கூடிய நிலையும், ஊதிய முரண்பாடுகளை களையக்கூடிய அரசாகவும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டி விடுப்பு என்பதை கூட தராமல் இழுத்தடிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற அரசை மாற்றி ஆசிரியர், அரசு பணியாளருக்கான முதன்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் இந்த கூட்டத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கை என்பது இல்லை. ஆனால் நம்பிக்கை என்பது இல்லாவிட்டாலும் அரசு பணியாளர், ஆசிரியர் என்பவர்கள் அரசோடு சார்ந்து அந்த களத்தில் இருக்க வேண்டுமே தவிர கடந்த அரசிலே கடந்த ஆட்சியை நம்பாமல் தான் எங்களுக்கான தொய்வு ஏற்பட்டது என்பதை ஒரு அமைப்பு நினைக்கிறது. கடந்த ஆட்சியை நம்பவில்லை ஒரு குறிப்பிட்ட சில அமைப்புகள். எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சி என்பதுதான் அரசு ஆசிரியர்களுக்காக செய்ய வேண்டியது. நம்பிக்கை வைத்திருக்கிறோம் முதல்வரிடத்திலே இதை செய்து தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்பதை விட நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்ப தமிழகத்திலே உள்ள அனைத்து ஆசிரியர், அரசு பணியாளர்கள் களத்தில் இறக்கல. ஒரு குறிப்பிட்ட சில அமைப்புகள் மட்டும்தான் இருக்கு. ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது அனைவரும் இணைந்து களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிலை வருது. அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த களம் மேலும் மேலும் வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனோடு காலி பணியிடங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர்களுக்கு பட்டாதார அணி பணியிடம் கூட 17,000 காலி பணியிடங்கள், முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் 2,500.
குறைவான ஊதியத்தை கொடுத்து குறைவான ஊதியத்திலே இந்த 5 ஆண்டுகளையும் நடத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆட்சி மேற்கொண்டிருக்கிறது. அதையும் வன்மையாக கண்டிப்பதோடு நிரந்தர பணியில் ஏறக்குறைய 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களும் முதுகலை ஆசிரியர்களும் தன்னுடைய பட்டத்தை பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். இதை அவர்களுக்கான நிரந்தர பணியினை வழங்க இந்த ஆட்சி உடனடியாக தமிழ் ஆசிரியர் தேர்வாணையமாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆசிரியராக இருப்பதால் நாங்கள் என்னன்னா அது உண்மை என்பது ஒரு ஒரு புகார் வந்தவுடன் பதிவு செய்ய வேண்டும் என்று போக்சோ சொல்கிறது. அது உண்மையா அல்லது தவறா என்பது நீதிமன்றம் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் மறுநியமனத்திற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டவருடைய மறுநியமனத்திற்காக கல்வித்துறை அணுகின்ற பொழுது கூட வழக்கு என்ன சொல்கிறது, வழக்கினுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றதுதான் மேலே கேட்கிறார்கள். இந்த நம்முடைய கட்டமைப்பில் தெரியும், இந்திய அரசியல் சட்டம் என்பது வழக்கினுடைய முடிவு தீர்ப்பு என்பதுதான் இருக்கிறது தவிர தீர்ப்பினுடைய முடிவுதான். கீழே பல்வேறு வழக்குகள் தவறான வழக்குகள், தவறாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் என்று முடிவு இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலத்திலே அந்த தனிப்பட்ட ஆசிரியரோ அரசு பணியாளரோ பாதிக்கக்கூடியவெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை களைவதற்கு ஒரு புதிய வரைவு திட்டத்தினை அல்லது சட்டத்தினை உருவாக்க அரசு புதிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அமைப்பு இருக்கு. நிறைய இருக்கு. நீங்க தருமபுரியிலே ஒரு வழக்கு, விழுப்புரத்திலே ஒரு வழக்கு, இப்படி வழக்குகள்ல அவர் குற்றமற்றவர் என்று வழக்கு தீர்ப்பு வருகிறது. அதாவது இடைப்பட்ட காலம் 18 மாதம் 8 மாதம் 1 வருடம் 2 வருடம் அவர் அந்த சமூகத்திலே ரொம்ப கீழாக நடத்தக்கூடிய அல்லது தலையிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க சூழல் இருக்கிறது. தீர்ப்புல 10 வழக்கு இருக்குன்னா அது 8 வழக்கு இல்லை ஒரு குற்றமற்றவர் என்று வருகிறது, அல்லது ஒரு வழக்கு மட்டும் குற்றமானவர் குற்றமுடையவர் குற்றம் செய்தவர் என்று வருகிறது. எனவே இங்க இருக்கிற கட்டமைப்புல சட்டத்தினுடைய முடிவு என்பது நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. வழக்கு என்பது உடனடியாக பதிவு செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். பணி விதிகள்ல அரசுடைய பணி விதிகள்ல அவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியாது. நேரடியாக அவரை இடைநீக்கம் செய்யலாமே தவிர உடனடியாக ஒட்டுமொத்தமாக பொறுப்பிலிருந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. அதனுடைய முடிவு என்பது நீதிமன்றத்தில் இருக்கிறது. நம்ம சட்ட விதிகள்ல தெரியும், நீதிமன்றம் என்பது மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு இருக்கு. ஒரு சில போக்சோ வழக்குகள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அதனால அரசு என்பது வாயால வேணா அரசியல் ரீதியாக அரசியல் காரணங்களுக்காக தங்களுடைய பதிவுகளை செய்யலாமே தவிர, ஆனால் முடிவு என்பது சட்ட விதிகள்ல நீதிமன்றத்திற்கு உட்பட்டது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். இல்ல அவருடைய செய்ய முடியாது, செய்ய முடிய நிலையில விதிகள் இல்ல, எங்களுக்கு அப்படிப்பட்டதெல்லாம் இல்லை. நீதிமன்றம் தான் ஒரு இது. ஏன்னா வழக்கில் வருகின்ற பொழுது நடந்து தவறு அவ்வாறு செய்யவில்லை என்று மாணவர்களை குழந்தைகளை சொல்கிறார்கள். அதனால வாயால சொல்லலாம், நான் அதை செய்யணும் இதை செய்யணும். அதை போலதான் நாங்க இப்ப காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரசு செய்யும் எங்களுடைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்கணும் தான் நாங்க நினைச்சோம். இன்னைக்கு இல்ல. சொல்லாடல் என்பது அரசியல் ரீதியாக எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு விதிக்கு உட்பட்டு நாங்கள் பணியாற்றுகிறோம். எங்களுடைய பணி விதி என்பதோடு இல்லாமல் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிற நாங்கள் ஒரு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லோருக்குமான சட்டம் தான் எங்களுக்கு. அதாவது காமராஜர் ஆட்சி காலத்துல தாய்மொழி கேள்விதான் இருக்கு. தாய்மொழி கேள்விதான் தமிழ் மொழி கேள்விதான். 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கேள்விதான். 6ஆம் வகுப்புல ஆங்கிலம் தொடங்கியது. ஒரு ஒளிப்பாடமாக ஆங்கிலம் தொடங்கியது. விருப்ப பாடம் இருந்தது. நான் 6வது படிக்கின்ற போது கூட அரசு பள்ளியில விருப்ப பாடமாக தேவைப்பட்டா ஹிந்தி படிக்கலாம்னு ஒன்று இருந்தது. அது இடையில போச்சு. எதுவுமே விருப்பமாக இருக்கின்ற பொழுது தவறாக இருக்கலாம். இப்ப குழந்தைக்கு ஒரு உணவு தரணும்னா அது விரும்பியதான் நம்ம தர முடியும், விரும்பத்தான் ஒரு குழந்தை ஏற்றுக்காது. சாதாரண உணவில் கூட அந்த நிலைதான் இருக்கு. எனவே மும்மொழி கொள்கை என்ற ஏமாற்று திட்டமாக இருக்கலாம். ஆனால் மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே விரும்பினால் கற்கலாம் என்பது கட்டாயமாக்கப்படக்கூடாது என்பதுதான். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு நடத்துறோம். தாய்மொழி கல்வியில தமிழ் மொழி கல்வியில படிக்கின்ற குழந்தைகள்
80 விழுக்காடு குழந்தைகளுக்கு தமிழை ஒழுங்காக எழுதக்கூடிய நிலை தான் இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில். எழுத முடியாத நிலை, படிக்க முடியாத நிலையில். அதான் உண்மை. கீழே மொழி சார்ந்து, அதான் தமிழ் மொழி சார்ந்து எந்த விதமான ஆழக்கருத்துக்களோ அடிப்படையான செயல்பாடோ இல்லை. இப்ப ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், கற்பித்தல் நிலையை விட எங்களுக்கு வேற கூறுகள் தான் இப்ப இருக்கு. பல்வேறு செயல்பாடுகள், இணை செயல்பாடுகளுக்கு நிறைய இருக்கு. ஒரு வாரம் மோன் அடிக்கணும், ஒரு வாரம் பாட்டு பாடணும், ஒரு வாரம் இப்ப கடலூர் மாவட்டத்துல பெற்றோர்களை பாராட்டுதல் சொல்லி ஒரு 30,000 பேரை ஒட்டு மொத்தமா பள்ளிக்கூடத்தில் இட்டு போயிருக்காங்க. அதுக்கு காலையில 6 மணிக்கு ஆசிரியர் போயிட்டாங்க. அதே போல இதை போன்ற செயல்பாடுகள் அல்லது இதை போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய நிலைதான் இருக்கே தவிர அடிப்படையான கல்வியை மேம்படுத்தக்கூடிய செயல்பாடு இல்லை என்பது முதுகலை ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒரு 36 ஆண்டுகால ஆசிரியர் அமைப்பில் பதிவு செய்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை செயல்பாடுகள் இருக்கு. ஏன்னா டைரக்டர் சொல்றாரு, பள்ளிக்கல்வித்துறை சொல்றாரு, நீண்ட காலம் கடந்த ஆட்சியாக நடந்தது, இந்த ஆட்சியாக ஆர்டர் பண்றது எம்இஎஸ் திட்டத்தை ஆசிரியர்களுக்கு விடிவு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் தெரியல. மேலே சொல்வதற்கும் கீழே நடைமுறைக்கும் தொடர்பல்ல. எம்இஎஸ் என்பது ஒட்டுமொத்தமா தொடக்க கல்வியிலிருந்து மேல்நிலை கல்வி வரைக்கும் இடர்பாடு. ஆனா உங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. ஆனா நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஒரு பையன் வரலன்னா அவனை போய் எங்க கண்டுபிடிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போனா அவங்க திட்டுறாங்க, என் பிள்ளைய தொடர்படுத்துறேன். ஆனா இந்த இடையூறு அங்க கட்டமைக்கின்ற அல்லது சொல்கின்ற செயல்பாடுகளுக்கும் நடைமுறைக்கும் பல்வேறு வேறுபாடுகள். அது அந்த இடர்பாடுகள் எங்களை தான் பாதிக்கும். அதான் இப்ப இருக்கிற நடைமுறை. நீங்க மொத்தம் 200 பணி நாட்கள், 210, 600 பக்கங்கள் மேல்நிலை கல்வியில ஒரு பாடத்தை நடத்தணும்னா 600 பக்கம், 11வது 600 பக்கம், 12வது 600 பக்கம். இதை நடத்துறதுக்கு பிரிவேளைகள் இருக்கு. எத்தனை பிரிவேளை அப்படின்னு பாத்தீங்கன்னா 140, 145 பிரிவேளை தான் வரும், தேர்வுலாம் போக. அப்ப மொத்த மணி நேரங்கள் 110. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தது 6 பக்கம் நடத்தணும். இதை யாரும் எந்த கல்வியாளரும் புரிந்து கொள்வதே இல்லை. 6 பக்கம் நடத்த வேண்டியதுல ஒரு 5 நாட்கள் இசை விழான்னு விட்டீங்கன்னா அந்த பள்ளிக்கூடமே நீங்க அல்லோகலப்படுது. அப்ப அந்த இசை விழா நடத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எல்லா காலத்திலும் நடந்தது. கலை திருவிழாக்கள், கலை போட்டிகள், இலக்கிய மன்ற போட்டிகள் நடந்தது. ஆனா இப்ப அது ஒரு விழாவா எடுத்துக்கொண்டாது மொத்தமா பள்ளியுடைய சூழலை மாறக்கூடிய நிலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. உலக அளவுல ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் ஹிந்தி வேணாம், மலையாளம் வேணாம், கன்னடம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் அடுத்த கட்ட நகருக்கு எப்பதான் நகர்வாங்க? இல்லைங்க, நீங்க அது எப்படி சொல்றதுன்னா எல்லா நாடுகள்லயும் தாய்மொழி கற்றல் தான் இருக்கு. சீனானா தனி மொழி தான், ஜப்பான்னா அவன் தான், ஜெர்மன்காரன் அவன் மொழி தான் இருக்கிறான். அவன் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்றான். இந்த தமிழ் மொழிக்கு 50,000 ஆண்டுகள் 15,000 ஆண்டுகள் மூத்த மொழிங்கிறோம். இதுல ஒண்ணு இல்லைன்னா இல்லை. இருக்கிற ஒரு அரசியல் கட்டமைப்புல மேல ஒண்ணு சொல்றாங்க, கீழே ஒண்ணு சொல்றாங்க. எப்படி 65ல 38ல வந்து அதே போல இன்னைக்கு நிலைமை இருக்குது. எங்களை பொறுத்தவரையில ஒரு ஆசிரியர் என்ற முறையிலே நானும் ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவன் அடிப்படையில தாய்மொழி கல்வியில அது என்னுடைய தாய்மொழியான தமிழ்ல படிக்க வந்தாதான் சரியா இருக்கிறது தான் முக்கியமான நிலைப்பாடு. இதை மாற்றக்கூடிய சூழல்னா ஒட்டுமொத்தமாக அமைப்பே மாறும், சிஸ்டத்தை மாற்றணும். இப்ப நீங்க எல்லாம் ஊடகவியலாளர்கள், நீங்க என்ன நினைச்சாலும் மேல ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்பு தான் செயல்படும். நம்ம என்ன விரும்பினாலும் செயல்படாது. அதனால எல்லா மொழிகளும் கற்க முடியாது. எவன் ஒருவன் ஒன்றிலே புலமையாக இருக்கிறானோ அவன் தான் மற்றொரு மொழியில இருக்கான். நீ யார வேணாலும் கேளு. ஆங்கிலத்துல ஒருத்தர் சிறந்தவனா இருந்தா தமிழ்ல சிறந்தவனா இருக்க முடியும். தமிழ்ல சிறந்தவனா இருந்தா தான் அது ஹிந்தியில இருக்க முடியும். ஹிந்தியில இருக்கிறவன் தான் சமஸ்கிருதத்துல இருக்கலாம். அதனால ஒரு மொழியை சரியாக கற்காமல் மற்ற மொழிகளையும் கற்க வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது கூட இது சரியான என்ன சொல்றது இயற்கை அணுகுமுறைக்கு ஒத்து வராது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தாய்மொழி கல்வியே அவனுக்கு இடையூறா இருக்கு. அதனால இன்னொரு மொழி கற்றல் என்பது அவனை மேலும் கடினமாக்குவது அல்லது மேலும் அவனை அந்த இருக்கிற நிலையில ஒரு நீரோட்டத்தில் போகிறத வீணாக்கக்கூடிய நிலை தான் உருவாக்கும்.